சார்ந்த விடயங்கள் இங்க உள்ளடக்கப்படாது. தொழில் வரப்படாது. தவிர்க்கப்பட வேண்டியதுல ஒன்று, இந்த கட்டமைப்பில் உள்ள ஒவ்வொரு பகுதியில தொழில்கள் தேவைப்படாது. முதலாவது விஷயம், தொழில்கள் தேவை. வேறு என்ன தேவைப்படாது? 21 கட்டமைப்பு விவரிக்கிறது கட்டாயம் தொழில்கள் தேவைப்படாது. தேவைப்படுவதில்லை. வேற என்ன தேவைப்படாது? வேற என்ன பிரிக்கிறார்? இதுல கீழக்கூடியதுல கட்டாயம் படம் வேணும். தேவையானதை பார்க்க ஒப்பிட்டு, தேவையானது என்னது? தேவையானவை ரெண்டையும் ஒப்பிட்டு போகுது. தேவையானவை, இந்த இசைக்கு தேவையானவை என்னன்னு அடுத்து பார்ப்போம். அதுக்கு பிறகு என்ன எழுதுறன்ற ஸ்கீம் சொல்றேன். இதுல கட்டாயம் கட்டமைப்புக்குரிய பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. கட்டமைப்புக்குரிய பாயிண்ட்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி ரெண்டாவது படம் தேவை. படம் தேவை. சோ படம் முழுமையாக பிரிடப்பட்டிருக்கிறது. முழுமையாக பிரிடப்பட்டிருக்கு. முழுமையாக பிரிடப்பட்ட முழுமையாக பிரிடப்பட்ட படம் வேண்டும். இப்ப தேவையானதுகள் விஷயம் சம்பந்தமாத்திரம் தொழில்களுக்கு தேவைப்படாது. அதே போல கட்டமைப்பு பாயிண்ட்ஸ் தேவைப்படும். அதே படம் தேவைப்படும். படங்கள் முழுமையாக திரடப்பட்ட வேண்டும். இதோடதான் எங்களுக்கு தேவையான விஷயம். அடுத்த இன்னொரு விஷயம் என்ன, பி பகுதியில பாத்தீங்கன்னா ஏ பகுதிக்குரிய பகுதியில உள்ள பகுதி ஏக்குரிய பகுதி தான் எவ்வளவு? ஏ. பி பகுதிக்குரிய எடுத்து பாத்தீங்கன்னா இதுல பி பகுதி இருக்கும், பி கேள்விக்குரிய, இதுல பிக்குரிய கேள்விக்குரியதை பார்க்கணும். பி கேள்வியில பாருங்க, உள்வைரம் சத்து வைரத்துக்குரிய பகுதியில எங்களுக்கு படம் ஒன்று தேவையான இல்ல. படம் கீழ் கொடுத்திருக்கலாம். விளக்கத்துக்கு படம் பிரிக்கலாம். படம் அவசியம் இல்லை. படம் அவசியம் இல்லை. சரிதானே? அடுத்தது இந்த எஸ்ஐல ஒப்பீடு எப்படி போடும்? ஒப்பீடு அட்டவணைப்படுத்தி ஒப்பீடு போடுவோம். உதாரணமா உள்வைரம் சத்து வைரம் என்று சொல்லி ரெண்டா பிரிச்சு நான் ஒப்பீடு போடுவோம். சோ இதுகளை நாங்க தவிர்த்துக் கொள்ளணும். சரியா? இதுகளை தவிர்த்துக் கொள்ளணும். ஒப்பீடு எழுதுறது எப்படின்னு கேட்டா, உள்வைரத்தையும் சத்து வைரத்தையும் சேர்த்து ஒப்பிடணும். உள்வைரத்தையும் சத்து வைரத்தையும் சேர்த்து ஒன்னாத்தான் ஒரு வாக்கியமாக பயிற்சி சொல்லணும். சரியானே? அடுத்த தெரியும், வளமையான எல்லா இசைக்கும் பயன்படுத்தக்கூடியது தெரிந்த முறைகள். அதை நாங்க 2000 நாங்க முன்னுக்கே சொல்லி தந்துட்டேன். அதுக்குரிய பார்க்கல, ஃப்ரீதா போட்டு கிடக்கு. ஒரு இசையில நாங்க தவிர்க்கப்பட வேண்டியதுல நாங்க பாயிண்ட்ஸ் போடப்படாது. நிறைய விஷயங்கள் அதை கதைச்சிட்டோம். நீங்க அதில் ஃப்ரீ வீடியோ தான் அதில் பார்க்கலாம். உங்களுக்கு கேட்டு ஒரு இசை எப்படி எழுதலாம் என்றத. சோ இந்த இசைக்கு தேவையான தரவுகளை தந்துருச்சு. சோ நாங்க இப்ப எப்படி முதலாவது படத்தை கீறிட்டு நாங்க பாயிண்ட்ஸ் எழுதுவோமா, அல்லது ரெண்டாவது நாங்க பாயிண்ட்ஸ் எழுதி போட்டு படத்தை கீறன்னா, நான் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்றேன், படத்துக்கு புள்ளிகள் சரியா குறைவா தான் கிடைச்சு, பாயிண்ட்ஸுக்கு தான் கூட புள்ளிகள் கிடைச்சு, புள்ளிகள் அளவுச்சு. இப்ப இந்த கேள்விக்கு உங்களுக்கு நான் படத்துக்கு தந்திருக்கிற மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 10 புள்ளிகள் தந்திருக்கேன். படத்துக்கு 10 புள்ளிகள் வந்திருந்தா பாயிண்ட்ஸுக்கு 140 புள்ளிகள் வருது. அப்ப எங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப செலவுல கேட்கிற சார் பாயிண்ட்ஸ் எழுதுறா படத்தை வச்சுதான் எழுதுற மணிக்கு ஞாபகம் வாரலன்ற ஒரு அப்படியாக்களும் கேட்கிறேன். உண்மையிலே ஒரு மாதிரி தானே. இப்ப சிலவங்களுக்கு பாயிண்ட்ஸ் சாபரிக்கும், படத்தை கீரணும். சில ஆக்கள் படத்தை கீரினதான் பாயிண்ட்ஸ் ஆகணும். நீ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படியாக்கள் நீங்க படங்களை வேகமா கீற ஒரு அந்த பிராக்டிஸ கொண்டு வரணும். வேகமா கீறதுக்குரியதான் பயிற்சி எடுக்கணுங்க. இப்ப பல தடவைகள் நீங்க 20 தாவரத்தின் முதலான வேற கட்டமைப்பை பல தடவைகள் கீறி பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு 5 நிமிஷமும் போவாது. ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துல அந்த படத்தை கீறி குறிச்சு முடிச்சிடும். ஏழும் செஞ்சா ஏழும் இல்லன்னு இல்ல. சோ அதை செய்யுங்க. சரியா? படம் கீற கஷ்டப்படுறாக்கள், படம் கீறினா டைம் போகும், கிளையாவும், அழிச்சரிச்சு கீற வேண்டி வரும்ன்ற ஒரு பிரச்சனை உள்ளாக்கள் பெஸ்ட்டுக்கு வந்து பிள்ளைகளை பாயிண்ட்ஸ் எழுதுங்க. நான் சொல்றது அதான். 2 மாதிரியான ஆக்களும் இந்த வகுப்புல இருப்பீங்க. எவங்களுக்கு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு விளக்கம் தானே.
சோ அதை நீங்க செய்யணும். இதுல ஏதாச்சும் இந்த எஸ்ஐல நான் சொல்லப்பட்ட விடயங்கள்ல யாருக்கும் டவுட் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு டைம் ஒன்று தான் இருக்கு. இப்ப நாங்க எஸ்ஐக்கு அடுத்தா போக போறோம் பாயிண்ட்ஸ் ரீதியா. சொல்லுங்க பிள்ளைங்களா. சார் படம் கீராம விட்டாலும் பிரச்சனை தானே சார்? 10 மார்க்ஸ் தான் போகணும் சார். விலங்கு என்ன சொன்னீங்க? படம் கீராம விட்டா 10 மார்க்ஸ் தான் போகணும் சார். ஓ 10 மார்க்ஸ் தான் போகும் படம் கீராம விட்டா. அப்படிதானே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நீ ரெண்டையும் சரியா சீராக்களும் இருச்சும். நீ அதான் நான் சொல்றேன். இப்ப நான் கீரை வேணாம்னு சொல்லல, பாயிண்ட்ஸ் எழுத ஆனாம்னு சொல்லல. பாயிண்ட்ஸ் எழுதுற முக்கியம் படத்தை விட கூடன்னு சொல்ல வாரேன். விளங்குதா? அதையும் சொல்லித்தரத்தான் வேணும். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நீ பிராக்டிஸ் பண்ணா நான் செய்யலன்னு தான் சொல்றேன் நான். சரி, இந்த எஸ்ஏல வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு? இந்த எஸ்ஏல எழுதுற ஒரு பிரச்சனைகள் யாரும் இருந்தா கேட்கலாம். நான் அடுத்த விஷயத்துக்கு பெயிண்ட்ஸுக்கு போனாங்க. அப்படி ஒண்ணும் இல்ல தானே? இல்ல சார். ரைட், ஓகே. அப்ப நான் எஸ்ஐக்கு போகும் முதலாவது. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, இந்த வேண்ட கட்டமைப்பை கீறேன். இப்ப நீங்க சிலப்ப நான் கீறேன், நீங்க பாயிண்ட்ஸ் எழுத வச்சிருங்க. நான் கீறிட்டு சொல்றேன் உங்களுக்கு, லேசா விளக்கத்துக்கு லேசா இருக்கிறதால கீறுறேன். நன்மையில பாயிண்ட்ஸ் எழுதி கொடுத்தா நன்மையில படத்தை கீறுவேன். இல்லடா படத்தை கீறுவோம் இல்லை, நான் வேகமா கீறியல. பிராக்டிஸ் எனக்கே பல பெஞ்சுகளுக்கு நான் கீறி கீறி எனக்கு பழகி போயிட்டு. அதே மாதிரி நீங்களும் அந்த படத்தை பல தடவை கீற போல அது பிராக்டிஸ் ஆகிருவேன். யோசனை தேவை. ரைட், சரி. முதலாவது கேள்வியில ஏ பகுதிக்கு நான் படத்தை கீறேன். சரியா? படத்தை கீரை பாருங்க. முதலாவது என்ன செய்யணும், படத்தை கீறக்குள்ள ஒரு வட்டம் ஒன்று கொடுக்கும் இல்லையா? வளமையா கீறக்குள்ள மிதத்தடை இல்லையா? நீ பென்சில் யூஸ் பண்ணானா பேடையால யூஸ் பண்றது அல்ல. அப்ப உங்களுக்கு கஷ்டப்பட்ட பென்சில் யூஸ் பண்ணி போறது பேடையால கீறிடுங்க. அதுக்கு பேராங்க பென்சில் கீரானா பேனை யூஸ் பண்ணாங்க. கருப்பு நீல பேனைகளை யூஸ் பண்ணுங்க. பென்சில் கொண்டு போவோம், பிரச்சனை கொண்டு போய் கீறிட்டு அதுக்கு மேல கீறிட்டீங்கன்னா லேசே அவ்வளவு பெரிய டைம் கொண்டு போறோம் இல்லை. சரி, இப்ப நான் மேற்றோட கீறி கொண்டிருக்கேன். நீங்க இந்த இடைவெளியை கொஞ்சம் முட்டை காணும். பெரிய அளவு இடைவெளி விட தேவை. ரைட், அதுக்கு பிறகு நீங்க என்ன காட்டுங்க என்றால் வந்து வேர்மையை காட்டும். வேர்மையை காட்டும். கீரை மெதட்டம்னு வச்சுக்கணுமா? கீரை ஒரு முறையோட வச்சுக்கலுங்க. ஒரு படம் மட்டும் கீழத்துக்கு ஒரு முறையோட. அதுக்கு பிறகு நான் அகத்தோலை கீரை. இப்ப ஒரு விஷயம் உண்டு. நான் கீரதுல உண்மையான என்னன்னா, வேருக்கு மேற்பட்டை பெருசாகவும் அதுக்குள்ள போது சின்னதா இருக்கும். ஆனா தண்டுல மையவளையும் பெருசாச்சு. கொஞ்சம் வித்தியாசம். உண்மையா நான் பாக்குறேன். நான் கீறும்போது உண்மையில பாக்குறேன்ல. உண்மையில பார்க்க நான் கீரணும். இதுல சின்னதான் கீரணும். மேற்பட்டை பெருசாக்கி தான் கீரணும். உண்மையில சரியா கீரண்டா. ரைட், இப்ப அடுத்த உள்ளுக்குள்ள காலையில இருந்து காட்டும். அதே போல உரியலையத்தை காட்டும். முடிச்சு இவ்வளவுதான் கீரை வேண்டி வர போறீங்க. ஒரு கட்டமைப்புல நீங்க கீரை வேண்டிய பதி இவ்வளவுதான். சோ அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா முழுமையாக பீரிடால் செய்யணும். நீங்க இது உங்களுக்கு தெரியும். வேர்மை
இது உங்களுக்கு தெரியும் மேற்கோள். இது உங்களுக்கு தெரியும் மேற்பட்டை. அதே போல இந்த பகுதியில பாருங்கள பக்கம் அடுத்த பகுதியை குறிக்கிறேன். மேற்பட்டை இந்த முதலாவது லைன் கோட்டுக்கு இந்த இரண்டாவது லைன் கோட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், முதலாவது லைன் இரண்டாவது லைன் கோட்டுக்கு இடைப்பட்டதான் அகத்தோல். அடுத்தது இரண்டாவது லைனுக்கு மூணாவது லைனுக்கு இடைப்பட்டதான் பரிவட்டு வரை. அடுத்தது முதல் உரியம் பெருக்கி, இது முதல் கால் நட்சத்திர வடிவம் இருக்கிறது. இப்ப அந்த படத்தை வச்சு கொண்டு நீங்க என்ன செய்யலாம், வேகமாக்கீர நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க வேகமாக்கீர அவ்வளவு கஷ்டம் இல்ல. சோ இப்ப நீங்க எஸ்ஏ ஒன்று ஆரம்பிக்கிறேன், நீங்க எதுல இருந்து ஆரம்பிப்பீங்க, வெளியில இருந்தா உள்ள இருந்தா. சோ ஸ்கீம் ஒன்று கொடுப்பாங்க எங்களுக்கு, ஸ்கீம் ஒன்று கொடுக்கல வந்து அது எங்களுக்கு ரிசோர்ஸ் புக்ல தந்த பாயிண்ட்ஸ் இருக்கு தானே, ஃபைனல்ல ஸ்கீம் வரப்போகுது. எப்படி இருந்தாலும் மார்க்ஸ் போடுவாங்க. இப்ப இன்னைக்கு இருந்தாலும் சரிதான், நீங்க முன்னுக்கு இருந்தாலும் மார்க்ஸ், குழப்பியதுனாலும் மார்க்ஸ் போடுவாங்க. இப்ப நாங்க பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நாங்க ஒரு ஓர்டர் ஃபாலோ பண்ணி தான் எழுதணும் ஒழுங்குமுறையில. சோ நாங்க இங்க இருந்து ஆரம்பிக்கணும். நல்லா கவனிங்க, எங்க சோ நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா முதலாவது வெளியில இருந்து ஆரம்பிங்க. சரியா? இப்ப வெளியில இருந்து ஆரம்பிக்கிறேன்னா நாங்க மேட்ரோல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த மேட்ரோன்றதுல இருந்து ஆரம்பிங்க. சரிதானே? இப்ப முதலாவது இவரை பத்தி சொல்லுவோம். நான் சொல்லுவேன் பாயிண்ட்ஸ், முதலாவது எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன், அதுக்கு பிறகு இவரை சொல்லுங்க ரெண்டாவது. சரிதானே? அதுக்கு பிறகு மூன்றாவது அகத்தோலை பத்தி சொல்லுவோம், நாலாவது பரிவட்டவரை சொல்லுவோம், அஞ்சாவது முதல் கால சொல்லுவோம், ஆறாவது முதன்மையத்தை சொல்லுவோம். சரிதானே? இப்ப மேற்றொழுக்குள்ள வேர்மயிர் வந்துருக்கு. சரிதானே? மேற்றொழுக்குள்ள வேர்மயிர் வந்துருக்கு. சோ இதான் அந்த ஓர்டர்ல தான் நாங்க பாயிண்ட்ஸை நாங்க அமைச்சு கொள்ளணும். சரிதானே? சரி, இப்ப எப்படி இவ்வளவு நான் சொல்றேன், இசையில தொழிற்பாடு கேட்கல, கட்டமைப்பத்தான் இளையவல் கட்டமைப்பு அதாவது தெளிவா கேட்டுக்கிறேன். சில நேரம் எங்களுக்கு ரிசோர்ஸ் புக்ல வந்திருக்கிற கட்டமைப்பையும் தொழிலையும் சேர்த்து தான் தந்திருக்கிறேன். நாங்க இதுல கட்டமைப்பை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அப்ப அதுக்குத்தான் நான் சொல்றேன், எஸ்ஏக்கு பல முறை தான். இப்ப எஸ்ஏ வந்து ஃபுல்லா கேட்கிற குறைவே ஒன்று ஃபில்டர் பண்ணி தான் கேட்பான். கட்டமைப்பை மட்டும் கேட்பான், இல்ல தொழிலை மட்டும் கேட்பான். சில நேரம் ரெண்டையும் சேர்த்து கேட்கிற கேள்வி ஜில்லன் இல்ல. சோ நாங்க ரெண்டையும் பழகி கொள்ளணும். அவங்க தொழில் மட்டும் கேட்டால் எழுத தெரிஞ்சிருக்கணும், கட்டமைப்பு எழுதிருக்கணும், ரெண்டு சேர்த்து கேட்டால் எழுத தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சரி, இப்ப மேட்ரோலை பத்தி சொல்றேன்னா, மேட்ரோல் வந்து வேரினுடைய அதி வெளிப்புறமான பகுதி, அது தோளில் ஏத்தி இந்த பகுதி சொல்லலாம், அது தராட்டி சொல்றேன் நான் இருக்கக்கூடியது. ஒரு ஸ்கீமை பாருங்க, இல்ல இல்லாத சொல்லப்படமே இல்லை, என்ன எஸ்ஏ ஒன்று தானே ஸ்கீம்ல கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு. அதே போல மேட்ரோல் வந்து தனிக்கலப்படையில் அமைந்த கலங்கள், அதே போல நெருக்கமா அடுக்கப்பட்ட கலங்கள், அதுபோல மேற்றோலின் சிரத்திலங்கி வாரதன் வேர்மயிர் வெளியே ஒரு தனிக்கல விரிநீட்சியாக காணப்படும். இதை பத்தி மேற்றோல சொல்றேன். இப்ப ஸ்கீம்ல தந்தது என்னன்னு பார்ப்போம். ஸ்கீம்ல தந்திருக்கிற நான் உங்களுக்கு மேற்றோலை பத்தி 6 பாயிண்ட்ஸ் தந்திருக்கிறேன். 6 பாயிண்ட்ஸ். அதாவது வெளிப்புறமாக உள்ள கலப்படை மேற்றோலாகும், தனிக்கலப்படையிலானது, களங்கள் நெருக்கமாக அடுக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து ஏற்கனவே நாங்கள் தொழிலேத்துல படிக்கிற பாயிண்ட்ஸ் 3 இல்லையா? சில மேற்றோல் கலங்கள் வேர்மையை அழைக்கப்படும் தனிக்கல விரல் போன்ற வெளியீட்டங்கள் வேர்மையை சிறந்த மேற்றோல் கலங்கலாம். அப்ப உண்மையில உங்களுக்கு அந்த வெளிப்புறமான பகுதி மட்டும் தான் தந்திருக்கிறார். சரி நேரம் பாருங்க. சோ இதெல்லாம் எழுதுற எஸ்ஏ ஒன்று தானே, கட்டுரைனா தானே மேற்றோலை பத்தி சொல்றேன். அது போல நான் சொன்ன நம்ம ரெண்டாவது அறிக்கை மேற்பட்டை. இப்ப நீங்க நான் சொன்னேன் ஒவ்வொரு பந்தியா வைப்பேன். இந்த மேற்றோலை இந்த பந்தியில மேற்றோலை பத்தி இங்க பந்தியில எழுத, இது மேற்றோலை பத்தி. ரெண்டாவது பந்தியில நீங்க மேற்பட்டை பத்தி எழுத போறீங்க. நீ 1, 2 போட தேவையில்லை, நான் சொல்றேன் இந்த பந்தியில. சோ மேற்பட்டை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் மேற்றோலுக்கு அடுத்ததாக காணப்படுகிற உட்புறமாக, நாங்கள் எங்களை பக்கம் வெளியில உள்ளுக்கத்தான போறோம். மேற்றோல இருந்து உட்புறமாக காணப்படுகின்ற ஒரு படம் இந்த மேற்பட்டை. மேற்பட்டை வந்து புடைக்கல விளையக்கலங்களால் ஆக்கப்பட்டது. அதிகமா களத்திட வெளிகள் காணப்பட போகுது. இதை பத்தி சொல்றேன் மேற்பட்டை. நான் தொழிலை சொல்லல, மேற்பட்டையில கட்டமைப்பு பாருங்க. மேற்பட்டைக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து 7ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 10ல முடியுது. உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறேன்.
மேற்றோலுக்கும் கலனுருளைக்கும் இடையே காணப்படும். நான் இடத்தை சொல்லிருச்சு அமைவிடம் இல்லையா, அது சொல்லப்படல உங்களுக்கும். ஏதாவது இந்த மேற்றோடு கலனுருளைன்றது யாரு, கலனுருளைன்றது யாரை சொல்ற, பரிவட்டவரை கால் உரியத்தை எடுக்கிறேன் நாங்க இப்ப. கலனுருளையா பரிவட்டவரை கால் உரியம். அப்ப அதுக்கு இடைப்பட்ட பகுதிதான் மேற்பட்டின்னு சொல்றாங்க. இரண்டாவது அடிப்படை இலையம். ஏன் அடிப்படை இலையத்தில் உங்களுக்கு தெரியும், புடைக்கிழ விலையம், ஒட்டுக்கிழ விலையம், வளர்க்கிழ விலையம். அதுல ஒன்றுதான் புடைக்கிழ விலையம். சோ அதனால பொதுவா புடைக்கிழ அடிப்படை இலையம்னு கொடுத்துருச்சாங்க. அதுக்கு பிறகுதான் அது என்ன வகையானன்னு சொல்றாங்க, அதாவது புடைக்கிழ விலையம், அது புடைக்கிழ விலைய கலங்களாக்கப்பட்டது. அதே மாதிரி பெரும்பாலும் களத்திர விலையம் காணப்படும் சொல்றாங்க. அதுக்கு பிறகு மூணாவது நம்பர் கொடுத்துருச்சாங்க அகத்தோல். அகத்தோல் பத்தின சொல்லுங்க, பரிவட்டைக்கு உட்புறமாக காணப்படும். சோ 25 சொல்றதுனால இங்குள்ள பரிவட்ட உரை கலங்கள் புடைக்கிழ விலைய கலங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 கலப்படையில் அமைந்திருக்கும். சரிதானே, ஒரு இப்படி கட்டமைப்பு இயல்ப சொல்லலாம். அதுல நாம வேணுமென்னா நீங்க இப்படி ஒரு விஷயம்னு சொல்லலாம், அங்க காணப்படுற கலங்கள் பிரியிலைய கலங்களாகும். அது பக்கவேரை காணப்படும். அந்த பரியிலை கலங்கள் பக்கவேர் உருவாகி காணப்படும். பக்கவேர் உற்பத்தி செய்யப்பட தொழிற்பாட பேத்திரம் அங்கு பக்கவேர் உருவாகி காணப்படும், அல்லது பக்கவேரை உற்பத்தி செய்யக்கூடியவை சொல்றேன்னா சொல்லுங்க. நான் தொழிற்பாடுக்குரிய இயல்பு மாதிரி இருக்குது, பிரச்சனை இல்லை. நீ சொன்னாலும் உங்களுக்கு மார்க்ஸை குறைக்க பொருளை சொன்னா நல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா கலநிலையம் வருது, 5வது 6வது கலநிலையங்களை பத்தி இல்லையா. அகத்தோல் சொல்லப்படுது. அகத்தோல் முன்னுங்க சொல்லிச்சோம் இல்லையா, நான் பரிவட்டத்தை சொல்லிட்டு அகத்தோலை சொல்லுங்க. பரிவட்ட வரைக்கும் மேற்பட்டைக்கும் இடையிலது அகத்தோல். அகத்தோலை சொல்லிட்டு பரிவட்டை சொல்லிச்சோம். அகத்தோல் விடுபட்டு அகத்தோல் பத்தி சொன்னீங்கன்னா அதுவும் என்ன அகத்தோல் தனிக்கலப்படையில் அமைஞ்சிருக்கிற, அதுவும் உயிருள்ள கலங்கள்ற படம் தான் நெருக்கமாக அகழ்க்கப்பட்டிருக்கு. சோ அதுல ஆராய்ச்சுவர் குறுக்குச்சுவர்கள்ல கஸ்பேரியன் அல்லது கப்பாரி கீழம் தான் வந்திருக்காங்க. கஸ்பேரியன் தானது, கப்பாரி கீழம் காணப்படும் சொல்ல விஷயத்த சொன்னா முடியுது. அதுக்கப்புறம் கலநிலையங்கள்ல பாத்தீங்கன்னா முதல் கால் முதலுரியம் காணப்படும். முதல் கால் முதலுரியம் காணப்படும். சோ அதுல நீங்க முதல் கால் சொல்றேன்னா மத்தியில நட்சத்திர வடிவமான முதல் கால் காணப்படும். முதல் கால புயத்தின் பள்ளங்களுக்கு இடையில முதலுரியம் காணப்படும் 1 வீதம். சோ இதை பத்தி நீங்க சொல்றது இதான் முழுமையான எஸ்ஏ ஒன்றாக அமையும். சரிதானே, ஓகே. ஏ பகுதியில எங்காவது யாருக்கும் டவுட் இருக்கா? அவங்களுக்கு ஏ பகுதிக்கு யாருக்கும் டவுட் இருக்கா நான் சொன்ன எஸ்ஏல? டவுட் இருக்கா? சரி, இதுல முதலான வளர்ச்சியில வந்துட்டு கட்டமைப்புல வந்துட்டு உயிரற்றது ஒன்றும் இல்லாம சரி. முதலான கட்டமைப்புல உயிரற்றது கலநிலையத்துக்கு அடிச்ச களம் கால்கன் குரு குளட்போலி நார் உரியத்தில் உரிய நார். இரிச்சு நீ அது தனியண்டு இல்ல, ஒரு இன்னொரு உயிரோட சேர்த்து உயிரற்ற 2 கலந்துருக்கு கலநிலையத்துல அடிச்சா. நான் சொல்ற கலநிலையத்துல. சரி சரி, 2வது பி பார்ட் கேள்வி பாருங்க. பி பார்ட் கேள்வி, பி பார்ட் பத்தி பார்ப்போம்.